தமிழோட அப்பா தமிழுக்கு உதவி பண்ணுறதா நினச்சிக்கிட்டு அவங்க ஜெனியை வீட்டிலேருந்து அவங்களோட லவரோட உதவியால் கடத்திட்டு கோயிலில் போயிட்டு கல்யாணத்தையும் முடிச்சு வச்சிடுறாங்க. ஆனால் முடிச்சு வச்ச கையோட அவங்க ரெண்டு பேரையும் அந்த வீட்டோட அவுட் ஹவுஸ்லேயே தங்க வச்சுருக்காங்க. பட் இந்த எந்த விஷயமும் வீட்டில் இருக்கவங்க யாருக்குமே தெரியாது. ஆனால் அடுத்த நாள் காலையில் ஜெனி வீட்டில் இல்லாத விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு செம்ம கோவத்தோட இதுக்கு பின்னாடி ராஜாங்க தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஈஸ்வரியோட சதி திட்டத்தால் அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனும் போயிடுது. அதனால் அவங்க கோவத்தோட ராஜாங்க வீட்டுக்கு வந்து நியாயத்தை கேட்க, ஆனால் சேதுவும் உங்கள் பொண்ணு காணும்னா எதுக்காக இங்கே வந்து கேட்குறீங்க, எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஜெனியோட அம்மா தான் நேற்று நைட்டு கடைசியாக ஜெனிக்கிட்ட இதோ இங்கே நிற்கிற தமிழ் தான் பேசியிருக்கா, அப்பனா இவ தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. உடனே ராஜாங்கமும் இதுக்கும் இந்த வீட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு தமிழ்கிட்ட கேட்க சத்தியமாக இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா தமிழுக்கு தான் என்ன நடக்குதுன்னே தெரியாதுல்ல, அதனால் அவங்க அப்படி சொல்ல. ஆனால் ஈஸ்வரியும் சரியான நேரம் பார்த்து அங்கே வந்து மாமா அவுட் ஹவுஸில் யாரோ இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி மொத்த குடும்பத்தையும் அவுட் ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போய் கதவை தட்டினா செம்ம ஹாயா கூலாக தமிழோட அப்பா கதவை திறந்து ராஜாங்கத்துக்கிட்டையும் என்ன சம்மந்தி நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அப்படியே தமிழில் போட்டு கொடுக்குற விதமா, ஏம்மா நீ நேற்று சொன்ன மாதிரியே இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு பொண்ணு மாப்பிள்ளையே வெளியே கூப்பிட்றாங்க. இதை பார்த்துட்டு செம்ம ஷாக்கோட எல்லாரும் தமிழை பார்க்க, தமிழும் இங்கே என்ன நடக்குது அப்பா நான் எதுவுமே சொல்லவே இல்லையான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ராஜாங்கம் பார்க்குற பார்வையை பார்த்தா இதை கண்டிப்பாக தமிழ் தான் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க நம்பின மாதிரி தான் தோணுது. அண்ட் இப்போ ஒரு வழியாக கதை வேற அடுத்த நகர்வை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இந்த இறுதி கட்டம் எப்போ வரும்னு யாரெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஏன்னா இப்போது இந்த கதையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு மட்டும் இல்லை, பார்க்குற உங்களுக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும். மறுபடியும் அவங்க எல்லாரோட கனவுல வந்த மாதிரி எல்லாருமே தமிழை அசிங்கப்படுத்தி அவங்கள நம்பாமல் இருக்க போகிறாங்க. ஏன் தமிழை வீட்டை விட்டு அனுப்புகிற ஒரு சூப்பரான துருப்புச்சீட்டையும் ஈஸ்வரி தான் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, யாருமே என்னை நம்பலை, என்னை யாரும் மதிக்கவும் இல்லை, நான் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும்னு கனவுல சொன்ன டைலாக்கை சொல்லிவிட்டு அவங்க வீட்டை விட்டு கிளம்ப போகிறாங்க. சேதுவும் அதே நேரத்தில் தமிழை நம்பாத மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா கனவுல அது தானே நடந்துச்சு. ஸோ கனவுல வந்த சீன் அப்படியே இப்போ நேரில் நடக்க போகுது. அண்டு கண்டிப்பாக அவங்களோட ரெட்டை குழந்தையில ஒன்று சேதுக்கிட்ட வளரப்போகுது, இன்னொரு குழந்தை தமிழ்கிட்ட வளரப்போகுது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க வளர்ந்து பெருசாகி அப்புறம் தமிழையும் சேதுவையும் சேர்த்து வைக்க போகுது. இதுதான் இந்த ஸ்டோரியோட மொத்த கதையாகவே இருக்க போகுதுன்னு என்ன மாதிரியே நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ விஜய் டிவியில் என்ன தான் நிறைய நல்ல நல்ல சீரியல் இருந்தாலும் இந்த சீரியல் கொஞ்சம் மொக்கையாகவும் கொஞ்சம் ஓல்டு மித்தாகவும் தான் இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? ஸோ நல்ல சீரியலை முடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் போரிங்கான சீரியலை கூடி சீக்கிரம் முடிக்கலாம். அப்படி இல்லையா கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங்காக உண்மையாகவே ஒருத்தங்களோட குடும்பத்தில் இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா என்ன தான் நடக்குன்றத யதார்த்தமாக சொல்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இந்த கதைக்களம் மாறணும், அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டோரி முடியணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்றாவது நடக்கணும்னு என்ன மாதிரியே யாரெல்லாம் ஆசைப்பட்றீங்களோ அவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள்.